இன்றைக்கி நம்ம ஃப்ரான்கென்ஸ்டைன் படம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இவர் தான் இந்த படத்தை எடுத்த டைரக்டர். எப்படிங்க இப்படி ஒரு படத்தை பண்ணீங்க? நீங்கள் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் சாகா வரும் நரகத்தை விட கொடியதுன்னு தோண வைக்கும். இது படம் இல்லைங்க, மனுஷங்க மனசில் இருக்க கெட்ட எண்ணங்களை வெளியே எரிஞ்சு நம்மளோட கடைசி நாட்களை எண்ணும்போது நமக்காக நம்ம கூட யார் இருக்காங்க, அதில் தான் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தோங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த படம். எனக்கு அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அது வரம் இல்லை, சாபம். எனக்கு சாவு இல்லை, கடைசி வரைக்கும் என் கூட யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு தினமும் நரக வேதனையை அனுபவிக்கும் ஒரு அரக்கனின் கதை தான் இது. என் மேலே அன்பு காமிச்சவங்க எல்லாரும் ஒரு நாள் இறப்பாங்க. எனக்காக ஒருத்தர் கூட லைஃப் லாங் இருக்க முடியாதுன்னு நினச்சி வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டரோட அழுகை தான் இந்த ஃப்ரான்கென்ஸ்டைன். என்னை நேசிக்கிறவங்க எல்லாத்தையும் நான் இழக்கிறேன், எனக்காக லைஃப் லாங் என் கூட இருக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் என்ன மாதிரி உருவாக்கி கூடன்னு கேட்குற அந்த காட்சி இருக்கே, கண்ணில் தண்ணி வந்துடுங்க. நீ 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 ஒரு துணையை உருவாக்கணும். என்ன மாதிரி என்னால வாழவும் முடியாது, தனியா நடக்காது. உன்ன மாதிரி ஒரு அசிங்கமான செதஞ்சு போன உன்ன இந்த ஒரு ஃப்ரேம் படத்தில் வரும்போது உங்கள் மனசு உடைஞ்சிருங்க. இந்த மாதிரி படத்தோட ரிவ்யூ பற்றி பேசுங்க, இது நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புது படங்கள்லாம் வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, பாய், டாட்டா, நாளைக்கு பார்ப்போம்.